ராணிப்பேட்டை சிட்கோ தொழிற்பேட்டையில் கழிவுநீர் சேமிப்பு தொட்டி இடிந்து 10 பேர் பலியான விபத்தை தொடர்ந்து மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் ஆலைகள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே சிட்கோ தொழிற்பேட்டையில் கடந்த ஜனவரி மாதம் 79 தோல் தொழிற்சாலைகளின் கழிவுநீரை சேமித்து வைக்கும் தொட்டி இடிந்து விபத்துக்குள்ளானதில் அருகிலிருந்த தொழிற்சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த 10 தொழிலாளர்கள் மூழ்கி இறந்தனர். இந்த விபத்து பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இந்த விபத்தை தொடர்ந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை நிர்வாகிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 79 ஆலைகளும் மூடப்பட்டன. இந்த நிலையில் மூடப்பட்ட தோல் தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. மறுபடியும் சிஇடிபியும் இந்த 80 தொழிற்சாலைகளும் திறந்திருக்கிறார்கள். நாங்கள் செவ்வனவே இந்த சிஇடிபி நடத்த எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் எல்லா விதமான கூற்றுகளையும் எடுத்துக்கொண்டு அதற்கு தக்கவாறு நடவடிக்கை எடுத்துள்ளோம். 79 தோல் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டதால் சுமார் 80,000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டனர். பெரிய அளவிலான பொருளாதார இழப்பையும் சந்தித்தனர். ஆலைகளை திறக்க கோரி தொடர்ந்து போராட்டங்களையும் அவர்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகஸ்ட் மந்த் வந்து எனக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஃபீஸ் பெண்டிங்கான ஃபீஸும் நாங்கள் கட்டியோன்னு நம்புறோம். தோல் தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கப்படும் அதே வேளையில் இதுபோன்ற விபத்துகள் நிகழாமல் தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தொழிற்சாலைகளின் தரம் குறித்து அரசு அடிக்கடி ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கையும் விடுக்கின்றனர். இனி இந்த அரசு ஒரு தனியா ஒரு கமிட்டி அமைத்து ஒரு மாதந்தோறும் இல்லை ஒரு 3 மாதத்துக்கு வரும் அதை பரிசோதனை பண்ணி இது சரியா இருக்குதா இல்லையானு அந்த ஒரு இதை சரியா அந்த முறையை அவங்க ஃபாலோ பண்ணாலே போதுமே. இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகளுக்கு குறைவு. வர்த்தக நோக்குடன் மட்டுமே செயல்படாமல் தொழிற்சாலைகள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இதுபோன்ற விபத்துகள் தவிர்க்கப்படலாம் என்பதே நிதர்சனம். ஜான் பிரிட்டோ, நியூஸ் 7 தமிழ், வேலூர்.